வாழ்க்கையின் பாதைகளுக்குள்ள பல நெருக்கமான சூழ்நிலைகளுக்குள்ள கடந்து போயிட்டு பாதைகள்ல இருந்து பின்வாங்கலாம். இதுக்கப்புறம் இந்த பாதை நமக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு பயத்து நிமித்தமாய் பாதைகளுக்குள்ள நெருக்கப்பட்டு ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கிறீங்களா? உங்களை பார்த்து சொல்றேன், என் மீட்பர் உயிரோடு உண்டுங்க. இப்படிதான் ஒரு மனுஷர் ஆண்டவர் ஒரு திட்டத்தை கொடுக்குறாரு. திட்டத்தை கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா அவருக்குள்ள பல பதட்டம். ஐயோ, நான் போக மாட்டேன், அந்த பட்டணம் எனக்கு தேவை கிடையாது, நாங்க போக மாட்டேன், அங்க கொலை நடக்குது, பிரச்சனை நடக்குது, அந்த பாதையில நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டத்தை மாத்தலான்னு யோசிச்சாரு. திட்டத்தை மாத்துறன்னு நினைச்சவனுக்கு என்ன தெரியுமா? அவன் மீன் வயிற்றுல சிக்கப்படுறார். அன்னைக்கு நம்ம பாதையில திட்டத்தை மாத்தணும் உறுதி இல்லாம நம்பிக்கை இல்லாம நிக்கிறீங்களா? ஆண்டவர் சில நேரத்துல பாதையில நிற்கிறதுக்காகவே சில சுச்சுவேஷன்ஸ்குள்ள உங்களை கொண்டு போவார். சில எப்படி தெரியுமா இருக்கும்? அது மீன் வெயிட்ஸ்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சுற்றி ப்ராப்ளம்ஸா நிற்கும். இதுக்கப்புறம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடைக்கப்பட்டு நீங்க எங்க தெரியுமா வந்து நிற்பீங்க? மீண்டும் தேவனை நோக்கி தான் இருப்பீங்க. அந்த மீன் வெயிட்ஸ்ல யோனா பாத்தீங்கன்னா ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சிட்டார். ஆண்டவரை, நான் மறுபடியும் போறேன், ஆண்டவரே என் திட்டத்துக்குள்ள போறேன், அந்த பாதை எப்படி கடினமா இருந்தாலும் பரவாயில்ல, என் மீட்பர் உயிரோடு உண்டு நம்பிக்கையோட யோனா போனார். ஆச்சரியமாய் கர்த்தர் யோனாவை கொண்டு அந்த பட்டணத்தை மாத்தினார். இன்னைக்கு நீங்க உறுதியோ நின்னீங்கன்னு வைங்களேன், நமக்குரிய காரியங்கள்ல எலும்புற பிரச்சனை, துன்பம், இதெல்லாம் பார்த்துட்டு கண்ணீர் இதெல்லாம் பார்த்துட்டு நான் போக மாட்டேன், இது இந்த காரியம் எனக்கு வேணான்னு சொன்னீங்கன்னா அந்த காரியத்தை தான் ஆண்டவர் உங்களை மறுபடியும் நிக்க வைக்க இன்னும் நெருக்கிட்டே இருப்பாரு. விட்டு கொடுத்துட்டு, ஆண்டவரே இந்த பாதி நான் போறேன், நான் எடுத்துக்கிறேன், மனதார ஏத்துக்கிறேன், இந்த ப்ராப்ளம்ஸ் நான் ஏத்துக்கிறேன், இந்த சுச்சுவேஷன்ஸ் நான் ஏத்துக்கிறேன், ஏத்துட்டு நின்று பாருங்களேன், ஆண்டவர் சூழ்நிலைகள் எல்லாம் ஆட்சியும் அதட்டி வைப்பாரு. என் மீட்பர் உயிரோடு உண்டுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கிற கண்ணீர், இன்னைக்கு நம்ம பார்க்கிற இந்த வறண்ட நிலங்களை எல்லாத்தையும் ஆண்டவர் வயல்வெளியா மாற்றுகிற தேவனா இருக்கிறார். இன்னைக்கு நம்பிக்கை இல்லாம, ஆண்டவரே இந்த பாதை எனக்கு வேணாம், இது வலி நிறைந்தது, இதுக்கப்புறம் இந்த சுச்சுவேஷன்ஸை நான் ஹேண்டில் பண்ண முடியாது, எனக்கு தேவையில்லை, ஒதுங்கி போய் நிக்கிறதுக்கு என் ஆண்டவர் ஒரு நாள் விட்டுற மாட்டார். இழுத்துட்டு வந்து நிக்க வைப்பார். யோனாவை இழுத்துட்டு வந்து நிக்க வச்சார். எப்படி புரிய வைக்கணுமோ யோனாவுக்கு கர்த்தருடைய திட்டத்தை புரிய வச்சார் ஆண்டவர். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில யோனாவை போல மீன் வயிற்றுல சிக்கிறதுக்கு முன்னாடி பாதையில உறுதியோடு நின்னுட்டீங்கன்னா கர்த்தர் நெருக்கப்படுகிற பாதைகளுக்குள்ள, வலி பிரச்சனை நிறைந்த பாதைகளுக்குள்ளதான் அற்புதங்களை செஞ்சு, எப்படி தெரியுமா ஆண்டவர் அற்புதம் செய்வாரு? ஆகாது ஆகாது முடியாது வராதுன்னு சொல்ற இடங்கள்ல தான் கர்த்தர் தலைகளை உயர்த்தி வைக்க முடியுங்க. எல்லா சூழ்நிலையும் ஈஸியா இருந்தா, நமக்கு நன்மை ஈஸியா கிடைச்சிருச்சுன்னு வைங்களேன், அதோட வேல்யூ நம்மளுக்கு தெரியவே தெரியாது. தேவன் மேல இருக்கிற நம்பிக்கை இல்லாம போயிடுவோம். ஈஸியா ஒரு பொருள் கிடைக்கிறதுக்கும் நெருக்கப்பட்டு ஒரு சுச்சுவேஷன்ஸை ஃபேஸ் பண்ணி ஒரு பொருளை வாங்கறதுக்கும் பல வித்தியாசங்கள் இருக்கு. ஆண்டவர் அதனாலதான் எகிப்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை நினைச்சிருந்தா சீக்கிரமாவே போயிருக்கலாம். ஆனா அந்த 40 வருஷம் வனாந்திர பயணம் எவ்வளோ நெருக்கப்பட்ட சுச்சுவேஷன்ஸை ஃபேஸ் பண்ணி